நினைவலைகள். இது ஒரு காதல் கதை. திருமணம் முடிந்து ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்காகவும் வந்திருந்த உறவினர்களுக்காகவும் போலியாக சிரித்து கொண்டிருந்தான் சிவா. மனம் இன்னும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. புது மனைவி புது புடவையுடன் அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்தபோது எங்கோ நெருடியது. நண்பர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கும்போது கூட நின்று வீடியோ எடுத்து கொள்ளும்போது அவர்களோடு சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் போதும் சிவாவின் கண்கள் அந்த கல்யாண கூட்டத்தில் கல்யாணியை தேடிக்கொண்டிருந்தது. நான் இன்விடேஷன் கூட கொடுக்கல, எப்படி என் திருமணம் இவளுக்கு தெரிந்தது? ஒருவேளை பெண் வீட்டாருக்கு வரவோ? என் மனைவி தேவியிடம் இவள் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாளோ? என் வாழ்க்கை இதெல்லாம் என் தோழிகள் என்று தேவி அறிமுகப்படுத்தி வைக்க, ஆ என்று திரும்பியவன் வலுவாக சிரிப்பை வரவழைத்து கொண்டு ஹலோ சொன்னான். இது கவிதா, மோனிஷா, கலா, போனா என்று வரிசையாக அறிமுகப்படுத்திய போது, என்ன சார், எங்கள் கூட பேசக்கூடாது என்று ஏதாவது சபதம் எடுத்திருக்கீங்களா என்று கேட்டாள் மோனிஷா. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது வியர்த்து கொட்டியது சிவாவிற்கு. உங்களுக்கு ஏன் சார் இப்படி வியர்த்து கொட்டுது? இப்படி? அடே அப்பா, ஏண்டி தேவி, உன் கணவருக்கு கொஞ்சம் தொடச்சி தான் விடேண்டி என்று போனா சொல்ல எல்லோரும் சேர்ந்து சிரித்தனர். அந்த சிரிப்பிலும் கலந்து கொள்ள முடியாமல் தத்தளித்த சிவா திரும்பவும் கூட்டத்தில் கல்யாணியை தேடினான். அப்போது திடீரென்று கல்யாணி முன்னேறி வருவது தெரிந்து டென்ஷனாகி போனான் சிவா. என்னை விரட்டி விரட்டி காதலிச்சிட்டு காரும் பணமும் கொண்டு வர்ற பொண்ணாக பார்த்து கல்யாணம் செஞ்சு கொள்ள போகிறீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன் சிவா. உன் திருமணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன் பார். அப்படி முடியலன்னா உன் மானத்தை வாங்கி நீ வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாமல் இருக்க செய்கிறேன் பார். என் மனதில் வளர்த்திருந்த காதலின் வலிமை இனி வெறியா மாதிரி உன்னை பழி வாங்கும். பழி வாங்காமல் விடாது பாரேன். கல்யாணி, என்னை மன்னிச்சு விடு என்று நீ கதறி அழுதாலும், காமுகனே, இனி உன் வாழ்க்கையில் நிம்மதின்றதே கிடையாது என்று கல்யாணி அந்த இறுதி சந்திப்பில் அழுது அவன் சட்டையை பிடித்து இழுத்து கதறிவிட்டு போனது நினைவிற்கு வந்தது. கல்யாணி மேடைக்கு வந்து அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு தேவி பார்க்க அவனை பார்த்து சிரித்தாள். சிவாவிற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இவள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இவளிடம் நான் சரியான காரணகர்த்தாக்களை விவரமாக சொல்லியும் இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது என்ன செய்யப் போகிறாள்? நான் எழுதிய கடிதங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து எல்லோரிடமும் காட்டப் போகிறாளா? நாங்கள் எடுத்த போட்டோக்களை ஒவ்வொருவரிடமும் காட்டி என்னை சந்தி சிரிக்க வைக்கப் போகிறாளா? கல்யாணி, நாம் இணைய முடியாமல் போனதற்கு நான் சரியான காரணங்கள் விளக்கி கூறிய பிறகும் நீதான் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அருகில் வந்த கல்யாணி, ஆய் சிவா, ஹாப்பி மேரிட் லைஃப் என்று கையை பற்றி குலுக்கினாள். அவனுக்குள் உடலெங்கும் உதறல் எடுத்தது. என்னை என் மனைவியிடம் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா என்று கேட்டாள். என்ன? அதெல்லாம் தேவி, இது கல்யாணி, என் தோழி என்று அருகில் நின்ற தேவியிடம் வார்த்தை உளறலாய் சொல்லி முடித்தான் சிவா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? குடும்பத்தோடு வரக்கூடாதா என்று கேட்டாள் தேவி சிரித்தவாறு. குடும்பம் வர வேண்டியதுதான், சூழ்நிலை சரியில்லை என்ற கல்யாணி, மறந்து போயிடுச்சு, உங்களுக்கு ஒரு கல்யாண பரிசு கொண்டு வந்தேன் என்று கையில் இருந்த தாஜ்மஹால் பொம்மையை தேவியிடம் கொடுத்தவள், எப்படி இருக்குது என்றாள். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தாஜ்மஹால்னால் ரொம்ப பிடிக்கும் என்றாள் தேவி. கல்யாணி சிவாவின் முகத்தை பார்க்க சிவா தலையை குனிந்து கொண்டான். வேறு நண்பர்கள் அருகில் வந்து பரிசு பொருட்கள் தர கல்யாணி ஒதுங்கி இறங்கி சென்றாள். சிவாவிற்கு டென்ஷன் தெளிந்து மெதுவாக சுபாவ நிலைக்கு வர கொஞ்சம் நேரமாகிவிட்டது. நண்பர்களும் உறவினர்களும் வந்து போய் கொண்டிருக்க சிவாவிற்கு தெரியும்படியாகவே ஒரு நாட்காலில் அமர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டு கையை ஆட்டினாள் கல்யாணி. திரும்பவும் கல்யாணியை பார்த்தவன், ஏன் இவள் இன்னும் போகவில்லை என்று வெறுத்து போனான் சிவா. ரிசப்ஷன் முடித்து எல்லோரும் கிளம்பிவிட உறவினர்கள் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டினுள்ளே கொண்டு வைக்க தேவி உள்ளே போய்விட தனியாக நின்ற சிவாவிடம் திரும்பவும் வந்தாள் கல்யாணி. என்ன கல்யாணி? பேச்சு வர மறுத்தது சிவாவிற்கு. பயப்படாதே சிவா, முதல்ல உன்னை பழிவாங்கத்தான் நினச்சேன். அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு வாழ்க்கையை நான் ஏன் வீணாக கெடுக்க வேண்டும் என்று தோன்றிச்சு. அதனால தான் நீயாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு போக வந்தேன். இவ்வளவு நேரம் என்னை பார்த்து பயந்தாயே, அதுவே நான் கொடுத்த தண்டனையாக இருக்கட்டும். இனிமேலாவது, சாரி, அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி யாரையும் காதலிச்சிட்டு கைவிட்டுடாத. வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கல்யாணி. அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த சிவாவின் கண்களில் நீர்முத்து திரண்டிருக்க, என்னாச்சுங்க என்று கரிசனமாக கேட்டால் அங்கே வந்த தேவி. ஒன்றுமில்லை,
தூசி விழுந்துருச்சு என்றான் சிவா கண்களை துடைத்து கொண்டு.